என்னென்ன மார்ச் ஏப்ரல் அக்டோபர் நவம்பர் உண்டு மார்ச்லேயும் ஏப்ரல்லையும் இல்லாட்டி அக்டோபர்லேயும் நவம்பர் இது தான் மின்னல் வார மாதம். ரெண்டாவது மின்னல் தோன்ற காரணமான முகில். என்ன முகில்? முகிலோட பேர் மின்னல் தோன்ற காரணமான முகில் திரள் மலை முகில். சரி, அந்த கருப்பு கலர் மாதிரி இருக்கும் திரள் மலை முகில். இது பூமியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் உயரத்தில் அமைஞ்சிக்குது? 15,000 மீட்டர். 15,000 மீட்டர் உயரத்தில். அதுதான் அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி நாலாவது. மலை முகில்களில் பனிப்பளிங்குகளும் நீர்த்துளிகளும் யாது நடக்கும்? யாது நடக்கும். என்ன நடக்கும்? இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? இங்கே உள்ள பனிப்பளிங்குகளும் இல்லை அது ரெண்டும் மோதினால் யாது நடக்கும்னு தான் சொல்லிப்பேன். அதை கொஞ்சம் அப்படி மாற்றிக்கோங்க. மோதினால் யாது நடக்கும். என்ன நடக்கும்? அது ரெண்டு மோதினு சொன்னால் என்ன நடக்கும்? மின்னேற்றங்கள் தோன்றும். மின்னேற்றங்கள் மேல் பக்கத்தில் ப்ளஸ்ஸும் கீழ் பக்கத்தில் மைனஸும் சேர்கிற மின்னேற்றங்கள் தோன்றும். நாலாவது போட்டுக்கோங்க, மின்னேற்றங்கள் தோன்றும் ரெண்டும் மோதினா. அஞ்சாவது மலை முகில்களில் மேற்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் சேரும் மின்னேற்றங்கள் எப்படி? மேலே நேரும் கீழே மறையும். அப்படி எழுதணும். அடுத்த கேள்வி. மின்னிறக்கம் நிகழும் இடங்களின் அடிப்படையில் மின்னலை எவ்வாறு 3 வகைகளாக பிரிக்கலாம்? சரி, மின்னல்ல இந்த முகில்ல இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மின்னேற்றங்கள் இறங்கினா பாய்ந்தாள் என்ன பேர்? முகில்ல நடந்த என்ன மின்னல்? முகில் மின்னல். எப்படின்னா ஒரு மேகத்தில் இருந்து இன்னொரு மேகத்துக்கு இல்லாட்டி அந்த மேகத்திலேயோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மின்னேற்றங்கள் போகிற டைம் அதுக்கு பெயர் முகில் மின்னல்னு சொல்கிறேன். சரியா? அப்போ ஒன்று முகில் மின்னல். அடுத்தது முகில்லைக்கிற மின் சைடில் உள்ள வலிக்கு பாஞ்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? மின்னிறக்க மின்னல்ன்ற. இந்த முகில்லைக்கிற மின்னேற்றங்கள் புவியை அடைஞ்சா புவி மின்னல்னு சொல்கிறேன். அடுத்த கேள்வி. புவி மின்னலினால் ஏறத்தாழ எவ்வளவு மின்னோட்டம் ஏற்படுத்தப்படும்? எவ்வளவு மின்னேற்றம் ஏற்படுத்தப்படுது? 25,000 ஆம்பியர். ஏறத்தாழன்னு போட்டுக்கணும். இதெல்லாம் எழுதக்கொள்ள முன்னுக்கு. அடுத்த கேள்வி. புவி மின்னல் ஒன்றின் அழுத்த வேறுபாட்டை தருக. எவ்வளவு அழுத்த வேறுபாடு? 10 மில்லியன். 10 மில்லியன். ஓகே, சரிதானே? அடுத்தது 9வது. மின்னல் பாயும் போது வளியின் வெப்பநிலை எவ்வளவு? எவ்வளவு வெப்பநிலை? 30,000 பாகை செல்சியஸ். 30,000 பாகை செல்சியஸ். என்னண்டா இது மேகம் தானே, இது காற்று. அப்போ மின் இப்படி பாயிற நேரம், சரியா, பூமிக்கு வாரத்துக்கு பாயிற நேரம் இந்த இடத்துல 25,000 ஆம்பியர் கரண்ட் ஒன்று தோன்றதுனால அவ்வளவு பெரிய சூடு நடக்கும். சூரியனில் உள்ள மேற்பரப்பு வெப்பநிலையை விட 5 மடங்கு கூட. எவ்வளவு வெப்பநிலை? 30,000 பாகை செல்சியஸ். சரியா? அடுத்து வீட்டு மின்குமிழினால் பாயும் மின்னோட்டம் யாது? எவ்வளவு? வீட்டு மின்குமிழில் பாயிற மின்னோட்டம் 0.1 ஆம்பியர் 230 வோல்டேஜ். 11வது கேள்விக்கு என்ன வார வோல்டேஜ்? 230 வோல்டேஜ். அடுத்தது மின்னலும் இடியும் வெவ்வேறு நேரங்களில் புவியை அடையும் காரணம் யாது? என்ன காரணம்னு சொன்னால் இந்த ஒளி என்னது? பாம்புலான ஒளி என்னது? சத்தம். காலான ஒளி என்னது? வெளிச்சம். இந்த ஒளியை விட இந்த ஒளி வேகம் கூட. ரெண்டு பேரும் ஒரே டைமில் உருவாகினாலும் வெளிச்சம் ஃபாஸ்ட் கூட சுட்டி மின்னல் 1வது வருது, சத்தம் ஃபாஸ்ட் குறவு சுட்டி அது 2வது வருது. அப்போ நீங்கள் ஒளியை விட ஒளியிட வேகம் அதிகம்னு சொல்லிதான் சரி. அடுத்து ஒளியின் கதி யாது? பாம்புலான ஒளியாக இருந்தால் ஐட கதி 30 மீட்டர் செகண்ட் -1. அது காலான ஒளியாக இருந்தால் 3×10⁸ மீட்டர் செகண்ட் -1. அவ்வளோ ஃபாஸ்ட். இது 3ஓட 8 சைஃபரை சேர்க்குற அளவுக்கு வெளிச்சம் ஃபாஸ்ட். 14வது. மின்னல் புவியை வந்தடையும் முறைகள் 4 தருக. என்னென்ன முறை இருக்குது? ஒன்று நேரடி மின்னல். அப்படின்டா நீங்கள் நிற்கிறீங்க நேராக மின் தாக்குது, அப்போ நேரடி மின்னல். அடுத்தது நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை தொட்டு கொண்டிக்கிறீங்க அப்போ மின்னல் தாக்குனா அது தொடுகை மின்னல். அடுத்தது நீங்கள்
ஏதாச்சும் ஒன்றுக்கு சைடில் நிற்கிறீங்க, அப்போ தூணில் வந்து பட்ட கரண்ட் உங்களோட சைடுக்கு வந்து படுதுண்டா, அது படிமுறை மின்னல். எதன மின்னல்? பக்கப்பாய்ச்சல் மின்னல். சாரி. 4வது என்ன நடக்குது, இந்த இங்கே நீங்கள் நிற்கிறீங்க, இப்படி நிற்கிறீங்க காலை விரிச்சு கொண்டு, இந்த தூணில் வந்து படுற கரண்ட் நிலத்துலுக்கால போயிட்டு உங்களோட ஒரு காலால் போயிட்டு ஒரு காலால் வெளியே வந்தா படிமுறை மின்னல். அடுத்தது, மின்னல் கடத்தியை உருவாக்கியவர் யார்? யாரு? பெஞ்சமின் பிளாங்க்லின். அடுத்து, மின்னலில் இருந்து பாதுகாப்பு பெற செய்யும் முறைகள் 3 தருக. மின் சாதனங்களை தொட்டு கொண்டிக்கப்படாது, உலோகங்களை வந்து நாங்கள் தொட்டு கொண்டிக்கப்பட, அளவாங்கு மண்வெட்டி மாதிரி. திறந்த வெளியில் நிற்கிற நேரம் கால்களை ஒடுக்கி நாங்கள் நிற்கணும், எந்த கம்பிகளையும் தொட்டு கொண்டிக்கப்படாது, செருப்பு உலர்ந்த பாதணிகள் அணியணும், இது படகுல போன இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கணும், இதெல்லாம் வருமே. அடுத்தது, மனிதர்களை விட மாடுகள் மின்னல் தாக்கத்திற்கு உட்பட காரணம் யாது? என்ன காரணம்? மனிதண்ட கால்களை மனிதனுக்கு ஒட்டி வச்சுக்கலும், ஒட்டி வச்சா இந்த படிமுறை மின்னல் தாக்காது. ஆனால் மாடுகளுக்கு ஆகிட்ட கால்களோட உள்ள தூரத்தை குறைச்சி கொள்ள இயலாது. அப்போ கால்களோட தூரம் கொஞ்ச நேரம் அழுத்த வேறுபாடு கூடுது, இதனால் என்னது மின்னல் தாக்குது. நீங்கள் போடுங்க, மனிதர்களின் கால்களின் தூரத்தை விட மாடுகளோட தூரம் வந்து அதிகம், மனிதனால் ஒடுக்கியே வைக்கலும். அடுத்தது, திறந்த வெளியில் இருந்தால் மின்னலில் இருந்து பாதுகாப்பு பெற என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? கால்களை ஒடுக்கி வைக்கணும், விரிச்சு வைக்காம உலர்ந்த பாதணிகளை அணிகிற, கம்பிகள் எல்லாருக்கும் சைடில் போயிட்டு நிற்கப்படாது, தொட்டு கொண்டிக்கப்படாது, அதெல்லாம் எழுதினா சரி. அடுத்து, மின்னல் தாக்கத்திற்கு உட்பட்ட ஒருவருக்கு செய்யும் முதல் உதவி 3 தருக. என்ன செய்யற? அவங்களோட சுவாசம் நின்று இருந்தா செயற்கை சுவாசம் கொடுக்குற, இதய துடிப்பு குறைஞ்சிருந்தா அமர்த்துற. அடுத்தது வேற என்னது? அவங்களோட கையெல்லாம் விரைச்சிருந்தா அதெல்லாம் தேய்க்கிற. வேற அடுத்த கேள்வி, நீங்கள் மின் உபகரணங்களை தொட்டு கொண்டிருக்கும் போது ஒருவரை காண்கிறீர்கள், இது எவ்வகையான மின்னல்? கேள்வி பில. மின் உபகரணங்களை தொட்டுக்கொண்டு மின்னல் தாக்கிய ஒருவரை காண்கிறீர்கள், மின்னல் தாக்கிய ஒருவரை காண்கிறீர்கள். என்ன மின்னல்? உபகரணங்களை தொட்டு கொண்டிருந்தால் அது தொடுகை மின்னல். சரியா? சும்மா நேரடியாக நின்று கொண்டிருக்கிற ஆளுக்கு மின்னல் தாக்கினான் நேரடி மின்னல். சைடில் சும்மா நின்று கொண்டிருக்கிற நேரம் தாவுனா இதுக்கு என்ன சொல்கிற? பக்கப்பாய்ச்சல் மின்னல். நிலத்தால் போயிட்டு வந்த என்ன மின்னல்? யாராச்சும்? படிமுறை மின்னல். தெரியும் தானே? அப்படி உங்களுக்கு சந்தர்ப்பங்களில் தந்து கேட்பாங்க. எத்தனை சரின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க.